எத்தனை நாள் மாமா சுட வச்சு எரி விடுவீங்க? கரெக்டாக 8 நாள் வரைக்கும் இருக்கும். 7 நாள் நெருப்பு இருக்கும், 3 நாள் எக்ஸ்ட்ரா எரிஞ்சாங்க. இதில் எங்கே விறகு வைக்கிற கேப்பே இல்லையே. உள்ளார இருக்குமா உனக்கு தெரியாதுன்னா? இது உள்ளார இருக்கும், அப்படியே அடுப்பாக இருக்கும். சரி. நம்ம அடுப்பு இப்போ இந்த தடவை பிரச்சனை தான் தெரியும். ஓஹோ, அருமையாக இருந்துச்சு. இதே மாதிரி தான் பெரிய ஒரு கல் செவட்டையாக இருக்குமா? இன்னும் நல்லா சிவப்பாக இருக்குது ஒரு கல். இதே மலையில் ஊறிப்பிச்சு. இதுவே இன்னும் நல்லா இருக்குது. இதே ரொம்ப உயரமாக வச்சுருக்காங்க. 4 அடுப்பு வரைக்கும் சரியாக இருக்கும். இப்போ அங்கே நடுவில் கேப்பாக இருக்குல்ல, அதில் விறக வச்சுட்டு அப்படியே பூட்டி அப்படியே வச்சு அடிக்கிறது. விறகு வச்சு கொளுத்தி விடணும். கொளுத்திட்டு அடைச்சி விடணும். இப்போ இதில் மட்டும் எத்தனை கல் மாமா இருக்கும்? இந்த இதில் ஒன்றில் மட்டும் ஒரு இதில் மட்டும் 70 கல் வரையாது. 70,000 கல். அது 80,000 கல் இருக்காங்க. அதோட 10 கல் கம்மியாக இருக்கும். அதிகமாக இருக்கும், சேதாரமும் அதிகமாக இருக்கும் கல்லில். தானே உப்பாலை மாதிரி தான் இதுவும். லாபம் தான், நல்லா லாபம். போனால் சேதமாக எடுத்துல. இதெல்லாம் வைக்க மாட்டீங்க தானே? அதெல்லாம் வைக்க மாட்டோம். படுதான் முடியாந்தாலும் இந்த மாதிரி கல் வீணாப்படும். அந்த மாதிரி பார்க்க நல்லா இருக்கும். மேற்கொண்டு மேலே சட வீணா பிடிச்சி போயிடும். இந்த மாதிரி உறிஞ்சதை சொல்கிறீங்களா? தெரியுது பாரு அப்படியே. இந்த கல் கூட உடையாது. இவ்வளோ கல் தான் உடையும். போன கல்லைக்கு உடஞ்ச கல் இவ்வளோ கல் தான். அந்த பழைய கல் கிடக்கு பாரு. ஆமாம், இது மட்டும்தான். இந்த கால்வாய்க்கு 40,000 கல் போயிடுச்சு. உடஞ்ச கல். காரணம் என்னன்னா, அது இப்போ எப்படி மண் இருக்கு. நாங்கள் என்ன பண்ணிவிட்டோம், வேலையில் மண் அறுத்து போட்டுட்டோம். அவன் என்ன பண்ணிட்டானோ, அறுக்கிறவனுக்கு ஈஸியாக இருக்குன்னு மணலை கொண்டு வந்து கொட்டி வச்சு நம்பரு மணல் அள்ளி போட்டு அறுத்துட்டானோ. சரி. மணல் அதிகமாக போனால் என்ன பண்ணுச்சு, கல் வேக்காடு அதிகமாக இருக்கும், வெடிச்சு போச்சு. இல்லைன்னா சூப்பராக இருந்திருக்கும் கல். இதுக்கு அந்த மணல் இது மண்ணால் மலைச்சிக்கிட்டாமாம்மா? மணல் போட்டது மணல் போட்டதுனால தான் வெடிச்சு போச்சு கல். மணலை ஏன் தூரமாக இருக்குன்னு இது அல்லையா? தூரமாக இருக்குங்கிறதுனால தான் அதிகமாக போட்டாங்க அவங்க. சரி. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, களிமண்ணுனா அது கட்டளையை பிடிக்கும், மூச்சை பிடிக்கும் நமக்கு. கல் தூக்குற முறை அப்பைக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, களிமண்ணை அதிகமாக போட்டு மணல் அதிகமாக போட்டு என்ன பண்ணு, டக்குன்னு அறுக்கலாம். அறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணிவிட்டான், பாக்கில் வந்து சரி நல்லா அறுக்குறாங்க அப்படின்ட்டு மறுபடியும் கல் வெடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ இந்த மண் சாடம் சேர்த்துருக்கோம். இதில் வந்து 20 டிப்பர் சேர்த்துருக்கோன்னா பார்த்துக்க களிமண். இதுக்கப்புறம் தான் கல்லே வெடிக்கிறது இல்லை. கண்ணுக்குட்டி தான் மது அஜய். இந்த கண்ணுக்குட்டி எப்படி இருக்கு மது? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஆமா, அது வந்து அந்த வயசு முன்னாடி ரொம்ப டொக்கூல்னு கிடந்துச்சுல, அந்த வயசுல தான் அந்த கண்ணுக்குட்டி நல்லா இருக்கும். இது மாதிரி தான் உங்க ஊர்ல மாடை கட்டுறீங்கன்னா வெறும் சாணி வளா இது மாதிரி மேட்சா அங்க கட்டுறதுக்கு இடம் இருக்காது. திமிர்ல நியாயமா கிடக்கும். இப்படிதான் போயா தீபாவளி கழிச்சு இருக்கிறது. இந்த நெல் தான். இது என்ன ரகமாமா? குண்டு நெல்லா? சரி. சாயாது நட்டவங்க சாடா பிடிக்கும் நட்டம் தான். இங்க பாரு, எங்க ஊர்ல நட்டு வந்து பாரு, இது நிறைய நுருவு மேய்ச்சா இது மாதிரி மாடு மேய்ச்சா அருமையா இருக்கும்.
ஒன்றும் இல்லை. என் மாட்டெல்லாம் அந்த மாடெல்லாம் இருக்கு பாரு, காலை 2 காலை கட்டி போட்டு விட்டுனா போட்டு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாடு. இது இருக்கு பாரு, விட்டோம்னா அந்த அந்த வீட்டில் போய் தான் பிடிக்கலாம், அந்த கடைசி வீட்டில். ரொம்ப துளி முன்னுக்கு மாதிரி. அதுதான் இப்போ கண்டுபிடிக்கதான்னு பாரு, முகந்து பார்க்கணும். மறந்துருக்க நேரம். சரி பாரு அஜிதே, ஞாபகம் வச்சிருக்காடா? பரவாயில்லையா அஜய்? ஒரு மாடு சின்ன மடியை லைட்டாக விட்டுருக்குது. ஊசி வச்சிங்களாமா? ஊசி தான் பால் சரத்து தான் சரத்து தான் வச்சுதா? ஃபஸ்ட்டு இந்த கவர்மெண்ட்டில் வச்சாரு. பரவாயில்லையா மாட்டேன் அங்கே பாரு நக்குது அஜித்து. எத்தனை ஒரு வருஷம் கேப் இருக்குமாடா? ஒரு வருஷம். ஆமாம், போன தீபாவளிக்கு தான் விட்டுச்சட்டுக்கு. அந்த கரெக்டாக அப்படியே கோழிக்கும் தெரியும், அப்படியே அட்டாக் ஆகிடும், அப்படியே மறைஞ்சிடும். அப்படியே அது குஞ்சுலேருந்து தூக்கிட்டு போய்ட்டு வந்தா அது என்ன பின்னாடியே வருது? தண்ணி தான். அப்புறம் அங்கெல்லாம் தண்ணி தான். அதுக்குன்னு நான் மாடு கட்டுற இடம்லாம் ஒரு 4 மட்டும் மணல் அள்ளி போட்டு ஒரு கல்ல போட்டு போட்டால் நல்லாயிருக்கும். இங்கே என்ன அடிச்சா சேரு தான். தலாம் தலாம் அந்த படத்தில் சொல்கிற மாதிரி தலாம் தலாங்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன இது இதோட பிள்ளையா? இதோட பிள்ளை இல்லை, அது வித்தாச்சு மாதிரி தான். மழை பெஞ்சிருக்குண்ணா. என்னண்ணா கீழே டீசல் ஊற்றுதாண்ணா? தண்ணிண்ணா ஆமாம், ஓட்டை விட்டோ தேங்கு தான் ஓட்டை. அதான் நான் என்னடா அந்த நாய் சோறு வைக்க முன்னா ஒரே நாத்தனா இருந்துச்சு. கடக்கு இல்லைன்னா ஒரு கேன் எடுத்து மாட்டிக்க வேண்டியதான். பிடிக்கவும் முடியாது இவங்க இதில் வர பிடிக்க முடியாது. அஜய் நீ போட்டுவியா? கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தானே அதை? ஆமாம் ஆமாம். நான் 7வது ஃபோன் விட்டாங்கடா, 6 மணிக்கு மேலே நான் ராமகிருஷ்ணன் போயிட்டு ட்ரெஸ் நீங்களாம் பண்ணி வராது. தண்ணி வந்துருச்சு, வெடி வெடிக்கிறதுனால பண்ணி வராது. யார் சொல்லுது? நீ போய் குட்டை தண்ணி அடிப்பிச்சு தெரியுமா தெரியாதா? இந்த பள்ளம் நிறையா இருக்குது, நிறைய பள்ளம். எல்லாத்துலேயும் அடை வைக்கிறது வேலை. அவங்க எப்போ வெளியே வரும் கோழிலாம்? வந்து 22 நாள் குஞ்சு பொரிக்கும். இல்லை, கோழி வெளியே வரும் 3 நாளைக்கு வரைக்கும் திறந்துடணும். 3 நாள் வரையும் அப்படியே இருக்குமா? 3 நாள் வரையும் அப்படியே தான் இருக்கும். திறந்துட்டோம்னா மறுபடியும் அடை காத்துட்டு வந்து மறுபடியும் உட்காந்து மறுபடியும் மேய்ஞ்சிட்டே உட்காந்துக்குமா? ஓ, இப்போ எது குஞ்சு பொரிக்க? ஏன்னா இப்போ எதில் குஞ்சு பொரிக்க முடியும்? குஞ்சு பொரிச்சது உள்ள நேற்று பொரிச்சு அங்கே கிடக்கு. அங்கே வந்து எதில் எதிரியா? இதுலடா ரூமில் அங்கே அந்த கூட கிடக்கு, 2 கிடக்கு. 2 தான் பொரிச்சிருக்கா? நேற்று பொரிச்சது 2 பொரிச்சிருக்காங்க. இப்போ எது பொரிக்கிற மாதிரி இருக்கு? அடுத்தது அது பொரிக்கும், அது சேப்பு பொரிச்சிருக்குமா நேரம்? இப்போ ஒரே பொரிக்கும்.